ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த ஆட்டோகேட் டியூட்டோரியலில் போன டைம் என்ன பார்த்தோம்னா இந்த பேசிக் டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம், மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இப்போது நம்ம அடுத்து ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி நம்ம இந்த இதில் வந்து இங்கே டிராயிங் நியூவாக ஓப்பன் பண்ணுறதும் போன வீடியோவில் சொன்னோம். அது அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மாடல் லேஅவுட் 2 இருக்கும். இப்போ மாடல்னால் இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது, டிராயிங்கோட டீட்டெயிலிங் பண்ணுறதுக்குரிய ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா மாடலில் தான் எப்போதுமே நம்ம வச்சு ஒர்க் பண்ணணும். இப்போ லேஅவுட்ன்றது நம்மளோட அவுட்புட்டு, ஒர்க் பண்ணதை இங்கே வந்து அவுட்புட்டாக கொண்டு வருவோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேல் செட் பண்ணணும். அதுக்கு கேட்ஸ் விபிஎம் ஆப்ஷன் தான் கிரியேட் வியூ போர்ட் இருக்கும். அந்த இதில் போனீங்கன்னா ஸ்கேல் இருக்கும். கஸ்டம் வச்சு நம்ம இங்கே என்ன ஸ்கேல் தேவையோ அதை அங்கே எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே இருக்க ஸ்கேலே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போது 100, 200, 500 அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ லாஸ்ட் 500 வச்சு ஓகே கொடுத்துட்டு அடுத்து F3 கொடுத்து செலக்ட் அவுட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிங்கன்னா அது அந்த மாடலுக்குள்ளே வந்துடும். இப்படி நம்ம இங்கே வச்சுக்கலாம். இது வந்து 500 ஸ்கேல் செட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது மேலே இந்த ஒரே வியூ போர்ட் மேலே அடுத்த ஸ்கேலுமே பிடிக்கலாம். அதுக்கும் அதே ஆப்ஷன் தான். கேட்ஸ் விபிஎம்மில் கிரியேட் வியூ போர்ட்டில் இப்போ ஸ்கேல் வந்து நம்ம சின்னது ஒரு 50 அந்த மாதிரி. இப்போ ஸ்கேல் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்காக நான் சொல்கிறேன். 500 பிடிச்சோம், அடுத்து 50 எடுக்கிறோம். அது சேம் ப்ரொசீஜர் தான். கொடுத்து சீட்டாக அது மேலேயே பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது மேலே பிடிச்சா இன்னொரு பாக்ஸ் நம்ம க்ரியேட் ஆயிரும். இப்போ அதை கொண்டு வந்து இப்போ நம்ம இந்த மாடலுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாடலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம 500 ஸ்கேலுக்கு வியூ போர்ட் க்ரியேட் பண்ணது இந்த மாதிரி பெரிய பாக்ஸாக வந்திருக்கும். 50 ஸ்கேலுக்கு க்ரியேட் பண்ணது இந்த மாதிரி சின்ன பாக்ஸாக இருக்கும். இப்போது நம்ம 500 வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணுறோன்னா, இப்போ நம்மளோட டிராயிங் இவ்வளோ பெருசாக இருக்கிறத நம்மளோட இந்த அவுட்புட் லேஅவுட்டில் சின்னதாக காட்டும். அதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்கேல் அதிகமாக இருக்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பெரிய பிளான் இருக்குது. பெரிய பிளான் எடுத்து இப்படி உள்ளே வச்சோம்னா நமக்கு வந்து இந்த அவுட்புட்டில் போய் பார்த்தோன்னா சின்னதாக தெரியுதா? இந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய பிளானை இதுக்குள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு பெரிய ஸ்கேல் எடுத்து செட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி சின்னதாக இருக்குது, நம்மளோடது சின்ன டிராயிங்காக இருக்குன்னா சின்னதை எடுத்து நம்மளோட அந்த அவுட்புட்குள்ளே கொண்டுட்டு வரணும். அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெருசாக காட்டும். அதாவது ரொம்ப குட்டியாக இருக்குது, அதை வந்து நம்ம நார்மலாக அவுட்புட்டில் கொண்டுட்டு வரணும், பெருசாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். அதாவது சின்ன டிராயிங்ஸ்க்கு சின்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். பெரிய டிராயிங்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பெரிய ஸ்கேல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வியூ போர்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸ்கேல் என்ன ஸ்கேல் செட் பண்ணணும், எந்த டிராயிங்க்கு என்ன ஸ்கேல் செட் பண்ணணுன்றத இந்த டிராயிங்லேருந்து நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் கற்றுக்கலாம். நீங்கள் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.